Hello friends, welcome to Joy Classroom. இன்னைக்கு TNTET paper 2 2013 மேக்ஸ் கொஸ்டின் பேப்பரில் நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஒரு வியாபாரத்தில் இரண்டு பங்குதாரர்கள் முறையே ரூபாய் 12,500 மற்றும் ரூபாய் 8,500 முதலீடு செய்கிறார்கள். அதில் ஒரு பங்குதாரர் மற்றொரு பங்குதாரரை காட்டிலும் லாபத்தில் ரூபாய் 300 அதிகம் பெறுகிறார் எனில் லாபத்தொகை மொத்தம் என்னன்னு கேட்டு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 2 பேர் இருக்காங்க, 2 பேர் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க. அதில் ஒருத்தருடைய அமௌண்ட்டு 12,500, இன்னொருத்தருக்கு 8,500. ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தரை விட இன்னொருத்தர் வந்து அதிகமாக 300 ருபீஸ் வந்து ப்ராஃபிட் எடுக்கிறாங்க. அப்படிங்கும்போது அவங்களுடைய லாபத்தொகை அந்த ப்ராஃபிட் வந்து என்ன அப்படிங்கிறது தான் நம்ம ஆன்சர் ஃபைண்ட் பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு பர்சனுடைய அமௌண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 12,500, இன்னொரு பர்சனுக்கு பார்த்தீங்கன்னா 8,500. இந்த ரெண்டையும் நம்ம மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 4,000 ருபீஸ் கிடைக்கும். அதே மாதிரி இந்த ரெண்டையுமே நீங்கள் ஆட் பண்ணி பாருங்கள், நம்மளுக்கு 21,000 கிடைக்கும். ஸோ ஆட் பண்ணால் 21,000, ரெடியூஸ் பண்ணால் நம்மளுக்கு 4,000 இருக்குது. இப்போது இந்த 4,000ல் தான் அவங்க வந்து எவ்வளோ லாபம் எடுக்கிறாங்க அப்படின்னா 300 ருபீஸ் வந்து லாபம் எடுக்கிறாங்க. அப்படிங்கும்போது ஓவரால் இந்த 21,000க்கு நம்ம கால்குலேட் பண்ணணும்னா டிவைடட் பை 4,000 இன்ட்டு இங்கே இருக்கிற லாபம் வந்து 300. இப்போது இங்கே இருக்கிற 30, இங்கே இருக்கிற 30 கட் பண்ணிடலாம். இப்போ நம்மளுக்கு பேலன்ஸ் என்ன இருக்குது அப்படின்னா 4 இருக்குது, 21 இருக்குது, 300 இருக்குது. அப்போது 1 4 is 4, 7 4s are 28, பேலன்ஸ் 2, 5 4s are 20. இப்போது நம்மளுக்கு இருக்கிறது 21 into 75 இருக்குது. இப்போ இந்த 21ஐயும் 75ஐயும் ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா 1 5 is 5, 5 2s are 10. அப்போது 1 7 is 7, 7 2s are 14. அப்போ 5 7 5. இப்போ ஆன்சர் இஸ் பி. இதுதான் நம்மளுக்கு கரெக்டான ஆன்சர். 1,575 ருபீஸ் தான் ப்ராஃபிட் எடுக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். தேங்க்யூ.